6ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். ஏன் வானத்தின் மத்தியில அவர் பறக்கிறாரு? அந்த தூதனு லூசா? அந்த தூதன் ஏன் மக்கள்கிட்ட இல்ல, வானத்திலும் இல்ல, ஆனா வானத்தின் மத்தியில பறக்கிறானா? அது அர்த்தம் என்ன? இன்று வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவர் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் நல்லா கவனிங்க. இது சகல யூதர்களுக்கு அல்ல, யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, பூமியில் வாசம் பண்ணுகிற எல்லா ஜாதிகளுக்கும், சகல கோத்திரத்தாருக்கும், எல்லா பாஷைகளை பேசக்கூடிய ஜனங்களுக்கும், எல்லா ஜனக்கூட்டத்தாருக்கும், எல்லாருக்கும் அறிவிக்கத்தக்கதான ஒரு செய்தி. அந்த சுவிசேஷத்துக்கு பேர் என்ன? நல்லா அந்த சுவிசேஷத்துக்கு பேர் என்ன? நித்திய சுவிசேஷம். நித்திய சுவிசேஷம் என்றால் என்ன அர்த்தம்? ரட்சிப்பின் சுவிசேஷம் உங்களை ரட்சிக்கிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சுவிசேஷம் உங்களை மனம் திரும்புதலுக்குள் கொண்டு வருகிறது. ராஜ்யத்துக்கு சுவிசேஷம் உங்களை பரலோக ராஜ்யத்துக்குள் கொண்டு வருகிறது. நித்திய சுவிசேஷம் உங்களை நித்தியத்துக்குள் கொண்டு வருகிறது. அப்போ நித்தியத்துக்குள் அந்த சுவிசேஷம் உங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அந்த சுவிசேஷத்தை கேட்டு அந்த சுவிசேஷத்தின்படி நீங்கள் ஜீவிப்பீர்கள் என்றால், அந்த சுவிசேஷத்துக்கு உரிய நபர்களாக இருப்பீர்கள் என்றால், அந்த சுவிசேஷத்துக்கு உரிய நபர்களுக்கு தான் அந்த நித்திய ஜீவன். யாருக்கு அந்த நித்திய ஜீவன்? அந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்கள். அந்த நித்திய சுவிசேஷத்தை அவன் மத்திய ஆகாயத்திலிருந்து கொடுக்கிறான். அது என்ன? ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பாக்குறீங்களா? மத்திய ஆகாயத்திலிருந்து பேசினா யாருக்கா கீழே உள்ளவன், பூமியில உள்ளவன் கேட்குமா? ஏரோப்ளேன் போறதே மத்திய ஆகாயம் கிடையாது. சரி, மத்திய ஆகாயம்ங்கிறது ரொம்ப தூரமா இருக்கணும். அப்ப அந்த மத்திய ஆகாயமானது அங்கே இருந்து அவன் என்ன நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் பூமியில் உள்ள எல்லாருக்கும், எப்படி கொரோனா பூமியில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. கொரோனா என்னது? கோப கலசம் பூமியில் அனைவருக்கும் ஊற்றப்பட்டு எல்லா நாட்டிலையும் கொரோனா. அதே போல இந்த சுவிசேஷமானது அந்த கொரோனா ஆகிய அந்த 7வது கோப கலசம் ஆகாயத்தில் ஊற்றப்பட்டது. அது ஏன் ஆகாயத்தில் ஊற்றப்படணும்? உலகம் பூரா இந்த தண்ணிய இந்த பூமியில ஊத்துறேன்னா நான் என்ன பண்ணணும்? இந்த பூமி உருண்டை முழுசா நனையணும்னா நான் என்ன பண்ணணும்? இப்படி சைட்ல ஒரு இடத்துல ஊத்து என்ன பண்ணணும்? மேல ஊத்துனாதான் முழுசா நனையும். ஆகையினால்தான் தேவனுடைய வாதை 7வது கோப கலசம் 7வது வாதை பூமியில் ஆகாயத்தில் ஊற்றப்பட்டது. ஆகையினால ஆஸ்திரேலியாவில் உள்ளவனுக்கும் கொரோனா, ஜப்பான்ல உள்ளவனுக்கும் கொரோனா, அமெரிக்காவில் உள்ளவனுக்கும், உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகள் உள்ளவனுக்கும் கொரோனா பாதிக்கப்பட்டுச்சு. அதே போல நித்திய சுவிசேஷமும் வானத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். அது எல்லா நாட்டுக்கும் போகணுமா வேண்டாமா? நோவாவுடைய பிரசங்கமானது தீர்க்கதரிசி சொல்ல ஒவ்வொரு காலத்திலும் உள்ள கடைசி பிரசங்கமானது நியாய தீர்ப்பின் பிரசங்கமாக இருக்கிறது. அந்த பிரசங்கத்தில் ஒருவரும் மனம் திரும்ப மாட்டார்கள். கடைசி பிரசங்கம் நோவாவுடைய பிரசங்கமானது கடைசி பிரசங்கமா இருந்தது. லோத்துடைய பிரசங்கமானது சோதோம் கொமோராவிலே கடைசி பிரசங்கமானது. அந்த பிரசங்கத்தை கேட்டு யாரும் மனம் திரும்ப போறது இல்லை, ஆனாலும் பிரசங்கிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகையினால இந்த தூதன் மத்திய ஆகாயத்திலிருந்து ஊற்றக்கூடிய தூதனாக இருக்கிறான், மத்திய ஆகாயத்திலிருந்து கொடுக்கக்கூடிய செய்தியுடையவனாக இருக்கிறான். ஆகையினால்தான் அது எல்லா சகல கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக. அப்ப இந்த செய்தி உலகம் பூரா போகணுமா வேண்டாமா? மத்திய ஆகாயத்திலிருந்து பிரசங்கித்தாதான் உலகம் பூரா கேட்கும். அப்படிதானே? மத்திய ஆகாயத்திலே அந்த 7வது கோப கலசம் ஊற்றப்பட்டதுனால உலகம் பூரா அந்த வாதை கடந்து சென்றது. ஆனால் அதே போல செய்தியானது மத்திய ஆகாயத்திலிருந்து பிரசங்கம் பண்றதுனா என்ன அர்த்தம்? அதுக்கு ஏன் அர்த்தம்? அமெரிக்கால இருந்து பிரசங்கம் பண்ணல. தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் அமெரிக்கால இருந்து பிரசங்கம் பண்ணார். அது சாயங்கால செய்தி. அப்ப எல்லா நேரத்துக்கும் போகணும். வானத்துல நட்சத்திரம் இருக்கிறதுனாலதான் எல்லா நாட்டுக்கும் அந்த நட்சத்திரம் தெரியுது.
சந்திரன் எங்க இருக்கு? வானத்துல இருக்கிறதுனால நீங்க எந்த ஊருக்கு போனாலும் நீங்க கார்ல போகும்போது வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த சந்திரன் கூட வருமா? வர்ற மாதிரி. ஏன்னா அது பொதுவா இருக்கு, தூரத்துல இருக்கு. அப்ப எல்லா நாட்டு மக்களுக்கும் சந்திரன் தெரியும். நீங்க பௌர்ணமினா எல்லா நாட்டு மக்களுக்கும் பௌர்ணமி தெரியும். எல்லா நாட்டு மக்கள் சந்திரன் பாதியா தெரியுதுன்னா எல்லா நாட்டுக்கும் பாதியா தான் தெரியும். அமெரிக்காவில் தான் தெரியும், எந்த நாட்டிலும் தான் தெரியும். ஆகையினாலே மத்திய ஆகாயத்தில் ஒன்று இருக்குமானால் தான் உலகம் பூரா அது தெரியும். உலகம் பூரா போகக்கூடிய செய்தி, இந்த செய்தியானது உலகம் பூரா போகக்கூடிய செய்தி. நம்ம திருச்சி பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல, உலகம் பூரா போகக்கூடிய செய்தியா இருக்கிறபடினால் அந்த செய்தியாளன் மத்திய ஆகாயத்திலிருந்து உலகம் பூரா செய்தியை கொடுக்கிறான். ஏன் மத்திய ஆகாயம்? அந்த தூதனானவன் என்ன பண்ண, வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில், ஆனா பூமியில் உள்ள ஜனங்களுக்கு செய்தி கொடுக்கிறவன். அந்த செய்தியாளன் பூமியில் உள்ள சகல ஜாதிக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாளனா இருக்கிறான். ஆனால் அவன் எங்கே இருந்து பிரசங்கிக்கிறான்? வானத்தின் மத்தியிலே இருந்து பிரசங்கிக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய செய்தியானது நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருக்கிறது. அவன் எந்த சுவிசேஷத்தை பெற்றிருந்தான்? இதற்கு முன்னாடி வாழ்ந்த நாட்கள்ல எந்த ஊழியக்காரனாவது நான் நித்திய சுவிசேஷத்தை பெற்றிருக்கிறான்னு சொல்லியிருக்கிறானா? இயேசு கிறிஸ்து என்ன சுவிசேஷத்தை பெற்றிருந்தார்? யோவான் சாரகன் எந்த சுவிசேஷத்தை பெற்றிருந்தான்? மனம் திரும்பல் கேட்ட சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்தான். இயேசு கிறிஸ்துவ என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்கள். அப்ப அவங்களுடைய செய்தியானது மனம் திரும்புகளுக்கு உண்டான செய்தியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்தார். இயேசு கிறிஸ்து அடுத்த சுவிசேஷம், முதலாவது மனம் திரும்பல் கேட்ட சுவிசேஷம், இரண்டாவது ராஜ்யத்தின் சுவிசேஷம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பெற வேண்டும் என்றால் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை வர வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவராக இருந்தபடியினால் இயேசு கிறிஸ்து மூலமாக எந்த சுவிசேஷம் வந்தது? மனம் திரும்பலுக்கு ஏற்ற சுவிசேஷமானது யோவான் ஸ்நானகன் மூலமா வந்துச்சு. யோவான் ஸ்நானகனுக்கு அடுத்து வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவாகிய மனுஷகுமாரன் அவர் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை உடையவராக இருந்தார். இரண்டாவது அவர் இன்னொரு சுவிசேஷத்தை உடையவராக இருந்தார். அது என்ன சுவிசேஷம்? ஆகையினால்தான் பரமண்டலத்தில் பிதாவே உடைய ராஜ்யம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் பூமியில் வந்து ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உடையவராக இருந்தார். அவர் வந்தவுடனே தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வந்துவிட்டது. ஆகையினால்தான் அவர் என்ன சொன்னார்? நான் தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துகிறேன் அல்லவா? ஆகையினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்து வரப்போதா? வந்தாயிற்று. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துக்குள் வந்ததனால் வந்தாயிற்றுன்னு சொன்னாரு. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு இங்கே நிற்கிறவர்கள் காணும்படியாக பெந்தேகோஸ்தே நாளிலே வரக்கூடியது அவர் அப்படியே சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை இங்க நிற்கிற காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. இங்க நிக்கிறவங்க சில பேர் சாவரத்துக்கு முன்னாடி பெந்தேகோஸ்தே நாளை பார்ப்பாங்க. அப்படிதான் அதுல அர்த்தம். அப்ப பெந்தேகோஸ்தே நாளிலே தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு எவ்வாறு வந்தது? தேவனுடைய ஆவி அந்த அறையிலே ஊற்றப்பட்டது. தேவனுடைய அக்னியானது அக்னிமயமான நாவுகளாக அக்னி ஸ்தம்பத்திலிருந்து பிரிந்து எல்லார் மேலும் ஊற்றப்பட்டது. அது பலத்தோடு வந்தது. அப்ப அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், அதுக்கு பேர் என்னது? அப்ப இயேசு கிறிஸ்து நித்திய சுவிசேஷத்தை உடையவராக இருந்தாரானா? நித்திய சுவிசேஷத்தை குறித்து அவர் சொன்னாரா? ஆகையினால ஊழியம் பிரிக்கப்படுகிறது. எஸ்ஐயா 61:1 வாசிங்க. அந்த ஊழியம் 3 விதமாக பிரிக்கப்படுது நீங்கள் பார்க்கலாம். தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. இது என்ன? சிறுமைப்பட்டவர்களுக்கு ரட்சிப்பு. சிறுமைப்பட்டவர்கள், பாவத்தினால் சிறுமைப்பட்டவர்கள், அவர்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ண. அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? சிறுமைப்பட்டவர்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டு நாளை கூறவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை சொல்லும்படியா வந்தார். அனுக்கிரக வருஷம் அப்படின்னா கிருபையின் வருஷம். அனுக்கிரக வருஷம் என்ன அர்த்தம்? கிருபை இருக்கிற வரைக்கும் அனுக்கிரகம் இருக்கு. கிருபை இருக்கிற வரைக்கும் தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கு, தேவனுடைய இரக்கம் இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் அந்த கிருபை எடுபட்டு போகும், தேவனுடைய அனுக்கிரகம் முடிந்து போகும்.
ஆகையினால அந்த அனுக்கிரக வருஷத்தை சொல்லுவதற்கு தான் இயேசு கிறிஸ்து அதோட நிறுத்திக்கிட்டார். தேவாலயத்திலே அவரது ஊரிலே அவர் வேத சர்ச்சைக்கு போகும்போது, தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட தோல் சுருளானது ஏசாயா புத்தகத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. அந்த நாட்டில் வேத புத்தகம் கிடையாது, தோல் சுருளிலே எழுதப்பட்டிருந்தது. நிறைய தோல் சுருளா இது மாதிரி தோல் சுருளா இருக்கும். அப்ப ஒரு தோல் சுருளை எடுத்து எல்லா ஜாதிகளுக்கும், பூமியில் வாசம் பண்ணுகிற அனைத்து ஜாதிகளுக்கும், அனைத்து ஜனங்களுக்கும், அனைத்து தேசத்தாருக்கும், ஆகையினாலே அனைத்து கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும் நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். நித்திய சுவிசேஷம். இன்றைக்கு நித்திய சுவிசேஷம் எங்கே இருக்கிறது? நித்திய சுவிசேஷம் எங்கே இருக்கிறது? நித்திய சுவிசேஷம் அது பூமியில் இருந்து பிரசங்கிக்கக்கூடிய செய்தி அல்ல, மத்திய ஆகாயத்திலிருந்து. அப்ப என்ன அர்த்தம்? மறைக்கப்பட்ட இடத்திலிருந்து செய்தி வருகிறது. இடிமுழக்க ரகசியம். இடிமுழக்கம்னா என்ன அர்த்தம்? தேவன் பேசுவது. அது வானத்திலிருந்து. இடிமுழக்கம் எங்க இருந்து வருது? மின்னல் எங்க இருந்து வருது? மின்னல், இடிமுழக்கம் எல்லாமே வானத்திலிருந்து வருகிறது. அதே போல இந்த நித்திய சுவிசேஷமும் வானத்திலிருந்து வரக்கூடிய, மத்திய ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய சுவிசேஷம். மத்திய ஆகாயம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு விதத்தில் மின்னல், மேகம் இதெல்லாம் குடியிருக்கக்கூடிய இடம் மத்திய ஆகாயம். மத்திய ஆகாயம் என்பது மேகம், மின்னல் இதெல்லாம் வரக்கூடிய, இருக்கக்கூடிய இடம், பிறக்கக்கூடிய இடம். இடி எங்க பிறக்குது? ஆகாயத்திலையா மத்திய ஆகாயத்திலையா? இடி எங்கிருந்து வருது? ஆகாயத்திலேயே. வார்த்தை தான் பொக்கிஷம். அந்த அந்தகாரத்தில் ஒளிப்படத்தில் வைக்கப்பட்டிருக்கிற வார்த்தையில் உள்ள ரகசியம். அந்த வார்த்தையில் உள்ள ரகசியம் தான் இன்னைக்கு மனவாட்டி கொடுக்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் ரகசியங்களை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ரகசியம் மத்திய ஆகாயத்தில் வரக்கூடியதா இருக்கிறபடினால் அது இடிமுழக்க ரகசியத்துக்கு ஒத்ததா இருக்கிறது. மின்னல் கிழக்கிலே தோன்றி மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல மனுஷனுக்கு மின்னல் கிழக்கில தோன்றினாலும் அது ஆகாயத்துல தானே தோன்றும், பூமியில தரையிலே தோன்றாது. கிழக்கிலே தோன்றி மேற்கு வரை பிரகாசித்தாலும் அதுதான் ஆகாயத்தில் தான் போகும். ஆகையினால இது மின்னலுக்குரிய செய்தி, இது இடிமுழக்கத்துக்குரிய செய்தி, இது மறைத்து வைக்கப்பட்ட உன்னதத்திலிருந்து வரக்கூடிய செய்தி. ஆகையினால்தான் இந்த செய்திக்கு பெயர் நித்திய சுவிசேஷம். இந்த செய்திக்கு பெயர் நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்தான். வாசிங்க 14 அதிகாரத்துல. அவன் எதை வந்தான்? அவன் அறிக்கத்தக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே. அப்போ உலகம் பூரா உண்டானது தேவனுடைய சிருஷ்டிகர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். பிரண்ணாமை தொழுது கொள்ளுங்கள் என்று கூறவில்லை. சில முட்டாள்கள், அறிவிலிகள், தீர்க்கதரிசி பிரண்ணாமை தொழுது கொண்டார்கள். ஏனென்றால் அந்த மத்தியாக இந்த மேகத்திலே அவர் பிரண்ணாம் முகம் தெரிந்தவர் சொல்லிக்கிட்டாங்க. அங்கே இயேசு கிறிஸ்துவின் முகம் அது தெரிந்தது. அது மணவாட்டி மேகமா இருக்கிறது. அது தேவன் அடையாளத்தை வானத்தில் காட்டுகிறதா இருக்கிறது. அது ஒரு அடையாளம் தான். வானத்திலே அடையாளத்தை காண்பிப்பேன் தேவன் சொன்னார். அதுவும் மத்திய ஆகாயத்திற்கு மேலாக தெரிந்தது. அப்ப வானத்திலே மேகத்தை போல தெரிந்தது. அந்த நித்திய சுவிசேஷத்தை உடைய பெற்றுக்கொண்ட மணவாட்டிகள், அந்த 7 சபை காலத்து மணவாட்டிகளும் சூழ அந்த மேகத்தை போல் இருக்கிறார்கள். அந்த மணவாட்டியின் மத்தியிலே இயேசு கிறிஸ்துடைய முகம் தெரிந்தது. அந்த மேகத்தின் மத்தியிலே. அப்ப மணவாட்டிக்குள் தேவன் இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார், மணவாட்டிக்குள் தேவன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அந்த மேகத்தை தீர்க்கதரிசி காலத்திலே தேவன் காண்பித்தார். சரி, போகட்டும். இத டேக்ஸ் பைபிள்ல அப்படியே ஆங்கிலத்தில் டேக்ஸ் பைபிள்ல அந்த மத்திய ஆகாயத்தில் தோன்றக்கூடிய தூதனை குறித்து போட்டிருக்கிறது. இது தீர்க்கதரிசி செய்தி அல்ல. ஜான் வெஸ்லி காலத்திலேயே டேக்ஸ் பைபிள் உருவானது.
அந்த டேட் தான் மிஸ்ட்ரி காலத்தில் உருவான காலத்துக்கு தீர்க்கதரிசி செய்தி வருவதற்கு முன்பதாக உருவானது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அண்ட் ஐ சா அனதர் ஏஞ்சல் ஃபிளை என்ற அந்த வசனத்தை அப்படி இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். 14:6 அதுல ஆங்கில வேதாகமத்திலே 14:5-6 வசனத்தை வாசிக்கிறேன். அண்ட் ஐ சா அனதர் ஏஞ்சல் ஃபிளைங் இன் த மிட்ஸ் ஆஃப் த ஹெவன் having the everlasting gospel. என்ன gospel? Everlasting gospel to preach unto them that dwell on the earth and to every nations and எல்லா நாட்டுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் அது அந்த பிரசங்கிக்கப்பட்டது. அதுக்கு அந்த வெளிப்படுத்துதல் 5-6 அந்த வசனங்களுக்கு டேக்ஸ் பைபிள்ல கொடுக்கப்பட்ட விளக்கத்தை வாசிக்கிறேன். அந்த விளக்கமானது தீர்க்கதரிசி செய்தியில் கொடுக்கப்பட்டதை போல் இருக்கிறது. அந்த விளக்கமானது வில்லியம் மரியன் பெர்னாம் கொடுத்த விளக்கத்தை போல் இருக்கிறது. அது என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றால், த ஃபர்ஸ்ட் அவர்கள் பிளேஸ் அண்ட் இன் த ஹெவன்ஸ் அந்த தூதன் வானத்திலே பறக்க கண்டேன். He preached the everlasting gospel to all man on earth during the last 3.5 years. அந்த மத்திய ஆகாயத்தில் பறக்கிற அந்த தூதனானவன் கடைசி 3.5 வருடம் என்று போட்டிருக்கிறது. இப்ப நம்ம அந்த கடைசி 3 வருடத்துல இருக்கிறோம். அப்ப இந்த வசனத்துக்குரிய அர்த்தம் நமக்கு தான் தெரியும். எவர்லாஸ்டிங், எட்டர்னல், எவர்லாஸ்டிங், நித்திய. ஆனால் நம்முடைய ஊழியம் மத்திய ஆகாயத்து ஊழியம். இது உலகம் முழுவதும் செல்லக்கூடிய ஊழியம். இது உலகளாவிய ஊழியம். ஆகையினாலே இது உலகத்துள்ள சகல ஜாதிகளுக்கும் சகல தேசத்தாருக்கும் சகல ஜனங்களுக்கும் இது செல்லக்கூடிய ஊழியமாயிருக்கிறபடியினால் இது மத்திய ஆகாயத்து ஊழியமாயிருக்கிறது. இது எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு நடக்கக்கூடிய ஊழியமாயிருக்கிறது. மனவாட்டி மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ள பிற்பாடு மனவாட்டியுடைய செய்தியாயிருக்கிறது. மனவாட்டி மூலமாக தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பக்கூடிய செய்தியாயிருக்கிறது. தேவன் எதை செய்தாலும் தன்னுடைய நேராக அவர் செய்ய மாட்டார். அவர் தானாக அவரே செய்யணும் தேவன் விரும்ப மாட்டார். எதுனாலும் அவருடைய பிள்ளைகள் மூலமாக அவருடைய மனவாட்டி மூலமாக தான் பூமியில ஊழியம் செய்வார். நல்லா புரிஞ்சுங்க. தேவன் நேரடியாக ஊழியம் செய்ய மாட்டார். அதுவும் தீர்க்கிறது. அவர் எப்பொழுதுமே மனிதர்களை கொண்டுதான் செயல்படுவார். தேவன் ஏதோ ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு மனிதனை கொண்டு செயல்படுவார். பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனை கொண்டு செயல்படுவதால் அந்தந்த காலத்திலே அவர்கள் தேவனுடைய செய்தியாளராக இருக்கிறார்கள். வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. ஆகையினாலே அவர் இயற்கையான ஜீவனுக்குள் அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய ஜீவன் நமக்குள் வாசம் பண்ண இருக்கிறது. ஆகையினாலே தேவனுடைய ஜீவன் நமக்குள் வந்து விட்டபடியினால் நாம் அந்த ஜோ என்று அழைக்கப்படுகிற கிரேக்க மொழியிலே உள்ள தேவனத்தில் இருக்கிற ஒரே நித்திய ஜீவனை நாமும் பெற்றுக்கொண்டோம். ஆகையினால இந்த நித்திய சுவிசேஷத்தை உடைய வானத்தில் இருந்து பிரசங்கிக்கக்கூடிய அந்த நித்திய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடியது யாராக இருக்கும்? வெளிப்படுத்தல் 14 பிரசங்கிக்கூடிய அந்த நித்திய சுவிசேஷத்தை உடையவர் யாராக இருக்க வேண்டும்? இன்னும்மா நம்ம மண்டையில ஏறல. நான் ஒன்றும் சொல்லல, பொதுவா சொல்றேன். பொதுவா இன்னுமா நாம மத்திய ஆகாயத்தில் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. நாம எங்க இருக்கோம்? கர்மண்டலத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் பொன்மலைப்பட்டில் இருக்கிறேன், நான் மேல சிந்தாமணியில் இருக்கிறேன், நான் அங்க இருக்கிறேன், நான் பாலக்கரில் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. நீங்க எங்க இருக்கீங்க? மத்திய ஆகாயத்தில் இருக்கீங்க. மத்திய ஆகாயத்திலே இருக்கக்கூடிய மனவாட்டியிடமிருந்து நித்திய சுவிசேஷம் வெளியே வருகிறது. ஆகையினாலே நித்திய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கூடிய ஒரு தூதன் யாராக இருப்பார் என்றால் அது நாம தான். 7ஆம் தூதன் யாரு? 7ஆம் சபைக்காரர் வில்லியம் மரியன். 7ஆம் தூதனை யாருன்னு சொல்லிடுவீங்க? 1ஆம் தூதன் பவுல் என்று சொல்லுவீர்கள். 2ஆம் தூதன் யாரு வரிசையா சொல்லிடுவீங்க. 6ஆம் தூதன் யாரு? ஜான் வெஸ்லி 6ஆம் தூதன். அப்ப மார்ட்டின் லூத்தர் எத்தனாவது தூதன்? 5. இதெல்லாம் வரிசையா சொல்லிடுவீங்க. ஆனா மத்திய ஆகாயத்தில் உள்ள தூதன், மத்திய ஆகாயத்தில் உள்ள தூதர்கள் யாரு? நித்திய சுவிசேஷத்தை உடையவர்கள். தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பெர்னாமுடைய செய்தி நித்திய சுவிசேஷத்தை கொண்டு வரவில்லை. நல்லா புரிஞ்சுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சுவிசேஷம், பவுலுடைய ஊழியம் எதை கொண்டு வந்தது? எல்லாருமே ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறதாக வந்தார்கள்.
பரலோக ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படுகிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து அந்த சிலையின் மேல் ஒரு கல் வந்து கையினால் பெயர்க்கப்படாத கல் மோதின உடனே அந்த கல்லானது பெரிய பர்வதமாக மாறி போய்விட்டது. அந்த பாதத்துல மோதின கல் என்ன வச்சு பூமி எங்கும் பெரிய பர்வதமாக மாறி போயிட்டு அந்த மாறி போனது கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய ராஜ்யம் பூமி எங்கும் வந்து விட்டது. ஆகினால பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? ஒரு ஸ்திரீயானவள் இருக்கிறார். நித்திய ஜீவனை எவ்வாறு மோசே சீனாய் மலையில போயிட்டு அவன் வரும்போது என்ன பண்ணான்? சீனாய் மலையிலிருந்து அவனுக்கு இறங்கி வரும்போது அவன் எப்படி இருந்தான்? முகம் பிரகாசமாக இருந்தது. அவனுடைய முகத்தை பார்க்க கூடாதபடி முகத்துல துணியா போட்டுக்கிட்டான். அந்த உள்துறையில் பிரவேசித்த மகா பிரதான ஆசாரிய முகம் பிரகாசமா இருக்க வேண்டும். இதுக்குள்ள போயிட்டு இந்த பிரதான ஆசாரியன் இந்த உள்துறைகளை போயிட்டு வந்துட்டு வெளியே வந்தான்னா அவன் மகிமையாக இருப்பான். தேவனுடைய பிரசன்னம் அவனோடு இருக்கும். தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் இருக்கும். தேவனுடைய பிரசன்னம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை எவ்வாறு உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிறதோ அப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக் கொண்டீர்கள், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டீர்கள், தேவனுடைய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள் அர்த்தம். அப்போ உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை கிருபை பொருந்தினதாக இருக்க வேண்டும். அதுக்கு போன வாரம் எபேசியர் வாசியம் திரும்ப வாசிங்க. கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் 4:29 நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி. கேட்கிறவருக்கு பிரயோஜனம் உண்டானா என்ன பிரயோஜனம் உண்டாகும்? காசு கிடைக்கணுமா? இங்க சபைக்கு வந்தா சோறு கிடைக்கணுமா? அந்த மாதிரி பிரயோஜனமா? இங்க வந்து பிரசங்கத்தை கேட்டால் உங்களுக்கு காசு கிடைக்கணும், சோறு கிடைக்கணுங்கிற அர்த்தம் அல்ல. நித்திய ஜீவனை பெற வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்கிறவர்கள் உங்களிடத்திலே வந்து கேட்கிறவர்களுக்கு. ஆனால் நம்முடைய ஊழியம் மத்திய ஆகாயத்து ஊழியம். இது உலகம் முழுவதும் செல்லக்கூடிய ஊழியம். இது உலகளாவிய ஊழியம். ஆகையினாலே இது உலகத்துள்ள சகல ஜாதிகளுக்கும் சகல தேசத்தாருக்கும் சகல ஜனங்களுக்கும் இது செல்லக்கூடிய ஊழியமாயிருக்கிறபடினால் இது மத்திய ஆகாயத்து ஊழியமாயிருக்கிறது. இது எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு நடக்கக்கூடிய ஊழியமாயிருக்கிறது. மனவாட்டி மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ள பிற்பாடு மனவாட்டியுடைய செய்தியாயிருக்கிறது. மனவாட்டி மூலமாக தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பக்கூடிய செய்தியாயிருக்கிறது. தேவன் எதை செய்தாலும் தன்னுடைய நேராக அவர் செய்ய மாட்டார். அவர் தானாக அவரே செய்யணும்னு தேவன் விரும்ப மாட்டாங்க. எதுனாலும் அவருடைய பிள்ளைகள் மூலமாக அவருடைய மனவாட்டி மூலமாக தான் பூமியில ஊழியம் செய்வார். நல்லா புரிஞ்சுங்க. தேவன் நேரடியாக ஊழியம் செய்ய மாட்டார். அதுவும் தீர்க்கிறது. அவர் எப்பொழுதுமே மனிதர்களை கொண்டுதான் செயல்படுவார். தேவன் ஏதோ ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு மனிதனை கொண்டு செயல்படுவார். பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனை கொண்டு செயல்படுவதால் அந்தந்த காலத்திலே அவர்கள் தேவனுடைய செய்தியாளராக இருக்கிறார்கள்.